என்னால முடியலடா. நான் மரத்தை வெட்டுறது வலிக்குதே. மிச்சம் இருக்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்குவோம். வயசான வேலையும் இப்படிதான். அச்சோ பாவம், இது லோகர்விக்கோட வேலை தான், நம்மளால தடுக்க முடியாம போயிடுச்சு. அவன் அளவுக்கு மீறி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான்டா. நாம அவனுக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். ஒரு வித்தியாசமான பொருள் காட்டு பகுதியில படம் பிடிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சு போடுறேன். எனக்கு இப்பவே வேணும். கொஞ்சம் கூட சரியா இல்ல. நான் மட்டும் முதல்ல ஒன்னதாண்டா போட்டு தள்ளுவேன். சரியான தகவல்களை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தக்க பரிசு. வார்த்தை வெடி வெடி அழுது போச்சு. வேலையை விட்டு தூக்கிடுறேன் இரு. UFO கிட்ட பாதுகாப்பு இல்லாம யாரும் நெருங்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறோம். அது கிட்ட போனீங்கன்னா பவர் ஃபெயிலியர்ஸ் ஆறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. என்னடா நடக்குது இங்க? ஒருவேளை இது UFO வேலையா? முதல்ல நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நல்ல வேலை பண்ணடா தம்பி. ஒரே பஞ்சிலே இப்படி சாயும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. கலக்கிட்டடா. அண்ணா, நான் இதை ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்றேன்டா. சரி வா போலாம். ஏய், அது என்னோட டயலாக். எங்கடா போச்சு அது? எங்கேயுமே காணமே. எங்க போச்சுன்னே தெரியலையே. கிடைச்சிடுச்சு. உன்னைய வச்சுதான் நான் பணக்காரனாக போறேன். இப்ப UFO வந்ததுக்கான க்ளூவை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நான் என்ன மாதிரியான போட்டோ எடுக்கணும்னு தெரியலையே. UFO வந்த நேரம் இந்த விக்கு பணக்காரனாக போறான். அந்த UFO வந்து என்னென்ன வேலை எல்லாம் பண்ணி வச்சிருக்கு? அது சரிடா, முதல்ல இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வைப்போம். எல்லாமே எவிடன்ஸ் தான். கால்தோட இருக்கு. இதுதானே நான் எதிர்பார்த்த ப்ரூஃப். என்னமா போட்டோ எடுக்கிறடா விக்கு? இந்த கால் தடத்தோடானு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம். இது கண்டிப்பா UFO கிடையாது. இது குண்டு சட்டிகளோடதே. எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க என் வீட்டுக்கே வந்து இப்படி பண்ணிருப்பாங்க. உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். அடே, எங்கடா போனீங்க? தைரியம் இருந்தா வெளியே வந்து மூஞ்சியை காட்டுங்கடா. வாங்கடா வெளியே. நான் பேசுறது கேக்குதாடா? அடே குண்டு சட்டிகளா, என்னதுடா அது? UFO வந்துருச்சு. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கா. போட்டோவை எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு கொடுத்த இந்த ரிமோட் கண்ட்ரோல் டிஸ்க் நல்லா இருக்குல்ல? அத கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன். விளையாட ஆரம்பிச்சேன். சுயநலமா இருக்காத, என்கிட்ட கூடு. சொல்றேன்ல, கூட்டுடா. இன்னைக்கு நம்மளோட லக்கி டே. ஒருவேளை இதை மட்டும் எடியால பிடிக்க முடிஞ்சதுன்னா அப்புறம் நிறைய காசு கிடைக்கும். நிறுத்துறா. அங்க என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அறிவு கட்டவனே. நான் இதை எடுத்துட்டேன். மண்டை போச்சு.
உன்னைய வச்சுதான் நான் இன்னைக்கு சுதந்திரமே அடைய போறேன். இனிமே விக்கு பணக்காரன். இந்த நல்ல தருணத்தை போட்டோ எடுத்தே ஆகணுமே. அது இங்கதான் இருக்கணும். ஏய், கைய வச்சுட்டு சுமார். முதல்ல அது எங்க இருக்குன்னு தேடுறா. சரி. ஏய், டேய் அண்ணா, என்னடா பண்ற? ஹலோ, யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? இவங்க என்ன பண்றோம்? இருடா தம்பி பார்க்கலாம். ஏலியன் உள்ள இருக்கீங்களா? நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். அவன் அதை ஏலியன் வர UFO நினைச்சிட்டு இருக்காண்டா. குடு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஏய், எங்க போற நீ? உங்ககிட்ட நான் எவ்வளவு பாசமா பேசுறேன். நீ இப்படிதான் நடந்துப்பியா சொல்லு. சரி, ஒழுங்கா என் பிளானட்டை விட்டு நீ வெளியே போயிடு. ஏய் டபுள் ஃபயர் பட்டன் நமக்குடா. சீக்கிரமாடா. போதும், நிறுத்து. நிறுத்துங்கப்பா, வலிக்குது. நீங்க ரெண்டு பேரும் வாடா தம்பி ஓடிடலாம். அப்படின்னா நீங்க தான் இவ்வளவு நேரம் விளையாடுங்களா? உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. பழி வாங்கியே தீருவாண்டா. கடைசியா வந்து சேர்ந்துருச்சு. நல்லா இருக்கு. ஆனா உன்னையடா பட்டி டிங்கரிங் பார்க்கணும். அந்த ரெண்டு பேரும் என்னோட கனவு எல்லாத்தையும் கலைச்சு விட்டாங்க. அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். பரவாயில்லையடா, நீ நல்லா தான் விளையாடுற. ஆமா ஆமா, எனக்கு தெரியும். அண்ணா, பயமா இருக்குடா. என்னடா பயந்து போய் ஓட போறீங்களாடா? லோகர் வீக். பைன் கோன் பாம். கண்டிப்பா உங்களால எச்சமாகவே முடியாதுடா. அண்ணா, ஏதாவது பண்ணுடா. இந்த பக்கம் வாடா. இருடா வரேன். இப்ப பாடுறா. இது ஓடுறா. டேய் தம்பி, அது ஒரு தொகை இருக்குடா. சீக்கிரமா. ஓகே. நல்ல வேலை, வெளியே போறதுக்கு வழி இருக்குடா. ரெண்டு பேரும் எங்கடா ஓடுறீங்க? ரொம்ப தாட்டா தைரியம் உங்களுக்கு. இந்த உலகத்துக்கு பாய் சொல்லுங்கடா. தள்ளி போடா. ஆஹா, இல்ல வேணாம். வேணாம், என்ன ஏன்டா துரத்துற? நான் தாண்டா உனக்கு பட்டிட்டீங்கிறீங்களா பார்த்தேன். என்னை விட்டு போயிடு போ. நகர பகுதியில இன்னொரு UFO பார்த்ததா தகவல் ஆமா ஆமாங்க, ரொம்ப சரி. நான் தான் அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சேன். அதையும் ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன். அந்த போட்டோஸ் நீங்கதானா? ஆமாங்க, கண்டிப்பா நான் தான். நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தெரியுமா அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அதெல்லாம் கண்டிப்பாவே UFO தாங்க. பாருங்க, இவன் பெரிய முட்டாளா இருக்கான். யா சொல்றது எல்லாத்தையுமே நம்புறான். இவ்வளவு பொக்கையாவா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அட்வைஸ், அடுத்த முறை டாய்ஸ போட்டோ எடுக்கும் போது மறக்காம உங்க டேக் எடுத்துருங்க. அந்த பொம்மை UFOல டேக் எல்லாம் இருக்கு. எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? கையில மட்டும் சிக்குனா உன் கதை அவ்வளவுதான். அடே, முதல்ல ஃப்ளையிங் சாசர் ஏதாவது ஒண்ணு இருக்காடா? ரொம்ப சந்தோஷம்டா.
என்னது மறுபடியும் வா? ஹே டப்ளு, அந்த ஹெல்மெட் மாட்டியா? என்னென்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்க பாத்தியா? எல்லாம் மொத்தம் வெட்டிட்டா எங்க இருந்து ஹனி கிடைக்கும்? ஹனி இல்லைன்னா நான் எப்படி உயிர் வாழ்றது? அதான் ரொம்ப முக்கியம். டைலாக் பேசுறதெல்லாம் போதும்டா. டேய் அண்ணா, இங்க போறடா. நான் எதிர்காலத்தை பத்தி தான் யோசிக்கிறேன். நம்ம சாப்பிடறதுக்கு ஹனி இல்லைன்னா நாம எப்படி வாழ்றது? போதும், நிறுத்து. நீ வேற எதையும் சாப்பிட மாட்டியோ? நம்ம அழகான வீட்டை எப்படி காப்பாத்துறது? ஹேய், ஐடியா. நம்ம மரம் நட்டு வைக்கலாம்டா. மரம் நடணுமா? ஆனா அண்ணா, மரம்லாம் இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு பல வருஷம் ஆகுமே. அண்ணா, என்னடா சத்தம் அது? என்ன கொடுமடா இது! இந்த மனுஷங்களால எப்படிதான் இதையெல்லாம் தாங்க முடியுதோ? இது என்ன குப்பை போடுற இடமா? எதுக்கு இங்க கூட்டிட்டு போறான்? ஹேய் டப்ளு, நிறுத்து! இன்கிரெடிக்ரோ குடிக்கணுமா? என்னது இது? ஹேய் டப்ளு, இன்ஃபினிக்ரோவா? இந்த மந்திரத்தை வச்சு நீங்க எதை வேணும்னாலும் சீக்கிரமா வளர வச்சிடலாம். என்ன நிஜமாவோ? அப்புறம் இது இங்க பாரு, இது சின்னதாக்குறதுக்காக டெஸ்ட் பண்ணலாமா? இது மெதுவா வலிக்காம திறக்கிறேன். வாவ், இது மேஜிக்! டேய் அண்ணா, பூ கூட வளருதுடா. டேய் தம்பி, நீ அதை ட்ரை பண்ணி பாருடா. ஓகே. இது செமையா இருக்கே. இப்போ நாம சுலபமா ஆயிரக்கணக்கான மரங்களை வளர வைக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது விக்கு கையில எல்லாம் இருக்கணும். முதல்ல உங்க ரெண்டு பேரும் ஒரு வழி பண்றேன்டா. ஒழுங்கா ஓடி போயிடு. நான் பிஸியா இருக்கிறது தெரியலையா? ஓடி போயிடு. நான் ஒரு பெரிய வேலைக்காரன், வேலையை செஞ்சு முடிக்கிறதுல கெட்டிக்காரன். ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக இப்படி என் காலை புடிச்சு கடிக்கிற நீ? ஒருவேளை இவன் நம்மள ஏதாச்சும் வான் பண்றானோ? அதையும் போய் பார்த்துருவோம். இன்னும் 2 நாள்ல காடு பழைய மாதிரி மாறிடும்டா தம்பி. டேய் அண்ணா, இந்த ஸ்ப்ரேவை கொஞ்சம் நான் எடுத்து இங்கேயும் அங்கேயும் அடிச்சேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்மளோட இடம் சூப்பரா ஆகுமா? கண்டிப்பாடா தம்பி. பரவாயில்ல, நீ சாப்பாடு தவிர வேற கேள்வியே கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். சரி வா, நம்ம ட்ரை பண்ணி டேய், பார்க்கலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா? அது எல்லாமே சின்ன மரங்களுக்கு மட்டும்தான், பெரிய மரங்களுக்கு ஒண்ணு கிடையாது. வேண்டாம்டா. சரி பரவாயில்ல. ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு பார்த்தேன். என்னடா இது? இந்த இடத்துல இருந்த எல்லா மரங்களையும் நான் தான் வெட்டி விட்டனே. என்னடா நடக்குது இங்க? ஹேய், நீ எங்க போய்கிட்டே இருக்க? எதுக்காக இப்ப இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தாலும் தெரியலையே. ஏன் ஃபெபியனு, அந்த கரடிங்க கிட்ட என்னைய போக சொல்றியா? இவங்க உன்னை ஏதாவது கடுப்பேத்தி விட்டாங்களா? என்ன என்னைய கூட்டிட்டு போற? உன்னை இப்படி பண்ணதுக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டியா நீ? இது நிஜமாவே சூப்பரா இருக்க போகுது. வா, நம்ம போயிடலாம். நானே இதை பண்ணிக்கிறேன். இந்த புலி மூட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தனியா?
அப்புறம் இந்த பக்கம் அச்சோ அவன் வந்துகிட்டு இருக்கானே. வேலை முடிஞ்சது, நான் போய் தூங்க போறேன். என் மண்டையில என்னத்தை ஊத்துறான் அவன், ஒண்ணுமே புரியலையே. பட்டை அரிக்குதே, என்னால தாக்க முடியல. என்னத்தை பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே. எனக்கு முடி வளர்ந்துருச்சா? மியாவ், மியாவ். எனக்கு முடி வளர்ந்துருச்சுங்கய்யா. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? அவன் என்னத்தையும் அடிச்சு விட்டுட்டு போனானே, அதனாலதான் இப்படி நடக்குதா ஃபெபியனு? இதுக்காக தான் எனக்கு கூட்டிட்டு வந்தியா இங்க? பரவாயில்லையே, இன்னைக்காச்சும் நீங்க உருப்படியான வேலையை செஞ்சிருக்க. என்னது பூகம்பமா? நிலநடுக்க வந்துடுச்சு. எழுந்திருக்க எழுந்திருக்க. என்ன நடக்குது இங்க? டேய் டப்ளு, சீக்கிரமா எழுந்துடா. எழுந்துடா தம்பி, எழுந்துறன்னு சொல்றல. என்னாச்சு? நான் தான் கேட்கணும். அந்த ஸ்ப்ரேவை எடுத்து நீ மரத்துல அடிச்சிருக்கியே என்ன? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. ஒழுங்கா சொல்லிடு. நான் சும்மா லைட்டா தான் ரெண்டு பக்கமும் அடிச்சேன். நல்ல வேலை தப்பிச்சு. நான் சொல்றதை என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கியாடா? எப்ப பாரு பிரச்சனை பண்ற. அந்த ஸ்ப்ரேவை எடுறோம். இங்க இருந்து முதல்ல நம்ம கீழே போலாம். அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டு முடிக்கட்டும். இந்த காடு மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் ஃபெபியனு போ. டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ கீழே மட்டும் பார்க்காதடா. அது அங்க இருக்கா? பேபியன், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். டேய் அண்ணா, பேபியன் அதை திருடிட்டு போறான்டா. பை. உன்னை காப்பாத்துங்க. டேய் டப்ளு, பாத்துடா. எங்க போற? புடிச்சிட்டு. அது இங்கதான் இருக்கு. என்னைய விடுறா. எனக்கு கிடைச்சிருச்சு. இங்க பாரு, அந்த மிஷின் என்னோடது. ஃபெபியன் ஓடுறா. லோகர்விக், ஒழுங்கா இங்க வந்துரு. டேய் தம்பி நில்றா. என்னால முடியலையே. ஓடாத நில்லு. இதை தூக்கிக்கிட்டு என்னால ஓட முடியலையே. ஒழுங்கா அதை திரும்ப கொடுத்துரு. விக். டேய் தம்பி, உனக்கு ஒண்ணு ஆகலையே. டேய் டப்ளு, அவங்க எங்க இல்ல, போனாங்க? அந்த விக் தப்பிச்சு ஓடிட்டான். வாவ், சூப்பர், பழையபடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமா, என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இயற்கை தான். அது கூட விளையாடவே கூடாது. ஓடா, நான் உள்ள போலாம். இது மட்டும் என் கூடவே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இது சூப்பரா இருக்கா, நல்லா என்ஜாய் பண்ணு. நல்லா சூப்பரா இருக்கியே நீ. என்னாச்சு இதுக்கு? என்னது இதுல ஒண்ணு தீவே காணவே. இதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்ட. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு ஓடி வந்து கடைசியில இதுல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சோடா. அவங்கள அடே உங்களை வச்சுக்கிறேன் இருக்கடா. எப்ப பார்த்தாலும் நான் என்ன பிளான் போட்டாலும் அதை அப்படியே நாசம் பண்ணிடுறாங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா.
அடேய் என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்போ நான் டென்ஷனா இருக்குது உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன சத்தம் அது? அடேய் எவன்டா அது வெளியே நின்னுக்கிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கிறது? எட்டிய சாப்பிடாத விட்டுடு.